பட்டாசு வெடிக்கும் ரெட் கார்பெட் என்ட்ரி கொடுக்கும் கண்ட்ரி மனக கட்டுன கேங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல் இன் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஆர்எஸ் தரமான ஸ்குவாட் மேட்ச் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப மட்டமான ஸ்குவாட் மேட்ச் தான் இது. அதாவது என்ன நடந்துச்சுன்னா, நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தால் நாங்கள் மில்லில் இறங்குவோம். இது ஒன்லி ஸ்னைப்பர் மேட்சுங்கிறதுனால ஸ்னைப்பர்லேயே ஒரு கில் எடுத்து போட்டுருவேன். கில் எடுத்து போட்டுட்டு அவனை ஃபுல் கிளியர் பண்ணி விட்ருவேன். கில்லை நீங்களே பாருங்கள், ஃபுல் கிளியர் பண்ணி விட்ருவேன். திருப்பி அங்கேருந்து ஒரு எனிமி வருவான். அவனை அடிக்கலான்னு பார்த்தா அவன் டக்குன்னு ஸ்பீடாக போயிடுவான். ஸ்பீடு கேட்ட போட்டு ஸ்பீடாக போயிடுவானா. சரி, அவன் பாட்டு போல இருக்குது, லூசு மாதிரி ஆடிட்டு இருக்கான் எங்கேயோ, இல்லை ஒரு ஆஃப்லைனாக இருப்பான் போல இருக்குது. லூசு மாதிரி அடித்து என்கிட்ட அவன் நாக்காகி அவுட் ஆயிடுவான். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பான் என் பாதி பேர்லாம். திருப்பி அங்கேருந்து ஒரு எனிமி வருவான். அவன் என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு நான் க்ளோவால் போட்டு அடிச்சுட்டு க்ளோவால் போகிறதுக்குள்ளே அவன் என்ன போட்டுருவான். எப்படி தான் போட்டானே தெரில. எங்கள் டீமில் திரும்பி எல்லாமே செத்து போயிட்டாங்க. ஒரு அக்கா மட்டும்தான் இருக்காங்க. அந்த ஒரு அக்கா கையில் தான் எங்கள் எல்லா உயிருமே இருக்குது. இவங்க செத்துட்டாங்கன்னா ஃபுல் ஸ்குவாட் மேட்ச்சுமே முடிஞ்சு. ஆனால் சாவலை. நாங்கள் திருப்பி ரிவே ஆகி திருப்பி மில்லுக்கிட்டே இறங்கலாம். அடங்காமல் மில்லுக்கிட்டே திரும்பி இறங்கிட்டு இருந்தோம். திரும்பி நாக்காயிரும். நீங்களே பாருங்கள். நான் எங்கெங்கெல்லாம் இறங்கணும் அங்கெங்கெல்லாம் ஃபுல் எனிமீஸ் தான் வரானுங்க. நான் க்ளோவால் போட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்குறேன். அங்கே ஒருத்தன் எனிமி, இங்கே ஒரு எனிமி. அட்டிக்கே ஃபுல்லாக நிறைய டேமேஜை குறைச்சி விட்ருவானுங்க. ஆனால் அங்கேருந்து ஒரு ஓசிக்கில் எடுத்துருவான் ஒரு எனிமி. சரியான வெறியாயிரும். அதே மாதிரி திரும்பி எல்லாமே செத்துட்டாங்க. டீம்மேட்ஸில் ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. இந்த பைத்தியம் இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருப்பான். ஒரு இடத்துல நிற்க கூட மாட்டான். இதுவே கூட பண்ண மாட்டான். ரொம்ப மட்டமான ஓடிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். ஓடிக்கிட்டே இருக்காங்கன்னு தவிர வேறு எங்கேயாச்சும் போய் ரிவேலாம் பண்ண மாட்டான். சொல்லி வாயமுறதுக்குள்ளே டக்குன்னு ஒரு கார் எடுத்து டக்குன்னு போய் ரிவே பண்ணி விட்டான். ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் ஒன்று, என்ன ரிவே பண்ணல. எப்போது போல் இந்த அக்கா தான் காயின் பிடிச்சி திரும்பி ரிவே பண்ணி விட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் கீழே இறங்கினேன். கரெக்டாக அங்கே லூட்டு தெரியுதா, கரெக்டாக அந்த லூட்டுக்கிட்ட இறங்கி ஸ்னைப்பர் மேட்ச் தானே, ஸ்னைப்பர் எடுக்கலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கினோன்னா அடுத்த செகண்டே எனக்கு டேமேஜ் கொடுத்து குறைச்சி விட்டாங்க. திருப்பி நான் மெடிக்கேட்டு போட திருப்பி அங்கே ஒரு அக்கா வந்து எனக்கு க்ளோவால் போட்டு அடிக்க வர, அந்த அக்காவை நான் அடிக்க இப்படி தான் போய்ட்டு இருந்துச்சு மேட்ச். நீங்களே பாருங்கள். அந்த அக்கா க்ளோனை போட்டு திடீர்னு பின்னாடிலேருந்து வந்து அடிச்சிச்சு. ஆனால் நான் விட்டுருவோமா, அழுத்தி பிடிச்சி அந்த அக்காவே நாக் பண்ணிட்டேன். அந்த அக்காவை என்னமோ நாக் பண்ணிட்டேன். ஆனால் என்ன ஒருத்தன் நாக் பண்ணிடுவான். நீங்களே பாருங்களேன். இந்த அக்காவை ஃபுல் கிளியர் பண்ணிட்டேன்னா திடீர்னு உட்காந்து மெடிக்கேட் போடுவான், சூப்பர் மெடிக்கேட். திடீர்னு எவனோ உள்ளேருந்து வந்து டக்குன்னு போட்டுருவான். என்ன நினச்சி நீங்களே பாருங்கள். நான் இங்கே நின்றுட்டு இருப்பேன், திடீர்னு வந்து போட்டுருவான் பாரு. பார்த்தா அந்த ஓட்டக்குள்ளேருந்து வந்து திடீர்னு என்ன போட்டான். அப்போ இந்த டீம்மேட் தான். இந்த டீம்மேட்டில் ஒருத்தன் வந்து சூப்பர் ரிவே பண்ணுவான். நீங்களே பாருங்கள். திருப்பி ரிவே ஆகி திருப்பி வந்து அங்கே லூட்டு கிடக்கும். சேர்த்து லூட்டு தனியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இறங்குனா அங்கே நிறைய எனிமி. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் இறங்குற இடம் எல்லாமே எனிமையாக தான் இருக்காங்க. இவனுங்க அடிச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு சுற்றி க்ளோவால் போட்டேன். ஆனால் கல் மேலே ஏறிலாம் ஒருத்தன் அடிச்சிட்டான். நீங்களே பாருங்கள். கல் மேலே ஏறிலாம் ஒருத்தன் அடிச்சிட்டான். திருப்பி என்னை அடித்து நாக்காக்கிடுவாங்க. திருப்பி அவனை ஒருத்தன் ரிவே பண்ணுவான். திருப்பி நான் இறங்கி எங்கே இறங்குனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பேன். கரெக்டாக அங்கே லூட்டு கிடக்குன்னு போய் பார்த்தா திரும்பி என்ன ஒரு எனிமி போட்டுருவான். நீங்களே பாருங்களேன். திரும்பி என்ன ஒரு எனிமி போட்டுருவான். என்ன நடக்குது எனக்கு சுத்தமாக புரியல. எங்கள் டீமெட்டெல்லாம் போடாமல் என்னை மட்டுமே அந்த எனிமீஸ்லாம் டார்கெட் பண்ணி போடுறாங்க. அது மட்டும் தான் ஏன்னு தெரில. எப்போதும் போல் இங்கே ஒருத்தன் நாக்காவை திரும்பி இந்த அக்கா மட்டும்தான் இருக்க. இந்த அக்கா தான் திரும்பி எங்களெலாம் ரிவே பண்ணுவோன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த அக்கா அந்த பறக்கிறதுல போய் ஏறி கரெக்டாக போய் ஒரு இடத்துல இறங்கும். அந்த அக்கா பறந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு அந்த அக்கா ஒரு இடத்துல இறங்கும் பாருங்கள். அந்த அக்காவோட கதை